கிருஷ்ணர் தன்னோட மயிலிறகுல மறைச்சு வச்ச 28வது நட்சத்திரத்தை பற்றி தெரியுமா? வாங்க தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். நமக்கெல்லாம் 27 நட்சத்திரங்கள் தான் இருக்குன்னு தெரியும். 28வதா ஒரு நட்சத்திரம் இருக்குது அப்படின்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது. தெரியுமா உங்களுக்கு? அந்த நட்சத்திரத்துக்கு பேர் தான் அபிஜித் நட்சத்திரம். உத்திராட நட்சத்திரத்துக்கும் திருவோண நட்சத்திரத்துக்கும் நடுப்புற இருக்கிற அந்த நட்சத்திரம் பேர் தான் அபிஜித். நம்ம எல்லாருக்குமே பாண்டவர்களில் சகாதேவன் மிகச்சிறந்த ஜோதிட வல்லுனர் அப்படின்றது தெரியும். குருஷேத்திர போர் தொடங்குறப்ப சகுனி சகாதேவன்கிட்ட போய் எந்த நேரத்தில் போரை தொடங்கினா வெற்றி பெற முடியும்னு நேரம் குறிச்சிட்டு வா அப்படின்னு சொல்லி துச்சாதனனை அனுப்புகிறார். ஜோதிட கலையில் வல்லுனரான சகாதேவன் எதிரிகள்னாலும் உண்மையை மறைக்காம அவங்க வெற்றி பெற வகையில் அபிஜித் நட்சத்திரத்தில் தோன்ற நேரத்தை குறித்து அனுப்பினார். இதை பார்த்த கிருஷ்ணர் அபிஜித் முகூர்த்தத்தில் எந்த காரியம் தொடங்கினாலும் வெற்றி பெறும், அந்த அபிஜித் நட்சத்திரம் வர நேரத்தில் கௌரவர்கள் போர ஆரம்பித்தா நிச்சயம் வெற்றி பெற்றுருவாங்க, அதனால் வானத்தில் இருந்த நட்சத்திரத்தை எடுத்து தன்னோட மயிலிறகுல மறைச்சி வச்சுக்கிட்டார். மறுநாள் போர் தொடங்குறப்ப இந்த நட்சத்திரத்தோட பலன் இல்லாமல் போகவே கௌரவர்கள் போரில் தோற்று போயிட்டாங்க அப்படின்றது மகாபாரதம். மகாபாரத போர் முடிஞ்சோடனே தேவர்கள்லாம் கிருஷ்ணர்கிட்ட போயிட்டு மீண்டும் அந்த அபிஜித் நட்சத்திரத்தை வான்மண்டலத்தில் வைக்கிற மாதிரி கேட்குறாங்க. கிருஷ்ணர் என்ன பண்ணுறாரு, அபிஜித் நட்சத்திரத்தில் எந்த காரியத்தை தொடங்கினாலும் அதோட பலன் ரொம்ப அலாதியாக இருக்கும், ரொம்ப அதிகமாக இருக்கும், அதனால் பெரிய தீங்குகளுக்கு வழிவகுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நட்சத்திரத்தை தன்னோட மயிலிறகுலே அவர் மறைச்சி வச்சிட்டார். தேவர்கள்லாம் திரும்பி ரொம்ப வேண்டி விரும்பி கேட்கவும் தினமும் பகல் 11:45லேருந்து 12:15 வரைக்கும் மட்டும் அபிஜித் நட்சத்திரம் வானத்தில் தோன்றும்னு சொல்கிறார். அதனால தான் ஜோதிடத்தில் 27 நட்சத்திரங்கள் மட்டும் இருக்குது. இந்த 28வது நட்சத்திரம் அதுங்க கூட சேராமலே இருக்குது. உத்திராட நட்சத்திரம் 4ஆம் பாதத்துக்கும் திருவோணம் 1வது பாதத்துக்கும் இடையில இருக்குது அப்படின்னு ஜோதிடத்தில் சொல்கிறாங்க. அபிஜித் நட்சத்திரத்தில் தொடங்குற காரியங்கள் நிச்சயமாக நன்மையில் தான் முடியும். இந்த நேரத்துக்கு எந்த தோஷமும் கிடையாது. நம்ம பார்க்குறோம் இல்லையா, ராவுகாலம், யமகண்டம், அஷ்டமி, நவமி, கரிநாள், எந்த தடங்களுமே அதுக்கு கிடையாது. ஜித்துனா வெற்றி, அபிஜித்னா சிறப்பான வெற்றி அப்படின்றது பொருள். இந்த அபிஜித் நட்சத்திரம் நாளைக்கு புத்தாண்டு அன்னைக்கு ஜனவரி 1, 2025 புதன்கிழமை நைட்டு 11:34லேருந்து 11:59 வரைக்கும் இருக்குது. இந்த 24 நிமிஷத்தில் 2 அகல் விளக்கேற்றி பூஜை ரூமில் உங்களுக்கு என்ன வேணுமோ, உங்களோட கோரிக்கை என்னவோ, பசங்க படிப்பு, வீடு, வாகனம், எந்த கோரிக்கையானாலும் மனசில் நினச்சிக்கிட்டு 24 நிமிஷம் வழிபடுங்க. இறைவன் அருள் உங்கள் அனைவருக்கும் கிடைக்க என்னுடைய வாழ்த்துக்கள்.